காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது பேக்கரியில உணவுப் பொருட்கள் வாங்கியதுல ஏற்பட்ட தகராறுல காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய பூசிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரை பேக்கரி உரிமையாளர் சிவா தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில பதிவு செய்யப்பட்ட வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ய அந்த சட்டத்தின்படி, அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை சிறையில் அடைக்க மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவுக்கு எதிராக காவல்துறை தரப்புல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு முறையீடு செய்யப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் முகிலன் இந்த முறையீட்டை முன்வைத்தார். அப்போது அவர் தனக்கு எதிராக புகார் அளித்ததால் தன்னுடைய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி மீது முன்விரோதம் கொண்டிருந்த மாவட்ட நீதிபதி பாதுகாப்பு அதிகாரியுடைய மாமா மீதான வழக்குல இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மாவட்ட நீதிபதிக்கும் பாதுகாப்பு அதிகாரி எதிராக மாவட்ட நீதிபதிக்கு எதிராக பாதுகாப்பு அதிகாரி பல்வேறு புகார்களை அனுப்பியிருந்தனால அவர்களுக்கு இடையில் ஒரு முன்விரோதம் இருந்தது. இது இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சனை. அந்த அடிப்படையில் இவர் செயல்பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி மாவட்ட நீதிபதி இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது. அதனால் இந்த அவசரமாக ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறோம், இந்த வழக்கை பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசு வழக்கறிஞர் முன்வைத்தார்.